Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 157. ஓபன் பண்ணா அந்த கேப்டன் மெக்கின்லே போன எபிசோடு நீங்க எல்லாம் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நான் சொல்றதை கேட்டு நடந்திருந்தா எந்த பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா இவ்வளவு ஜென்டில்மேனான எங்க மேலேயே நீங்க கைய வச்சுட்டீங்க அப்படின்னா கடவுள் இடத்தோட விதிமுறைகள் எல்லாத்தையுமே மீறிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே செகண்ட் டிகிரி கிரிமினல்ஸ்னு பயங்கரமா சொல்லிடுவான். இப்போ இவன் பரவாயில்லையாமா, இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் பிடிக்க வேற ஒரு குரூப் வருவாங்களாமா. அவனுகிட்ட எல்லாம் பேச்சே கிடையாது, வீச்சு தான். நீங்க எவ்வளவு அழுதாலும் சரி கத்தினாலும் சரி கடவுள் உங்களை கண்டிப்பா வச்சு செய்வாருன்னு சொல்லிட்டு எப்படி கிராலிங் பண்ணிட்டு முன்னாடி வந்தானுங்களோ அதே மாதிரி ரிவர்ஸ் கிராலிங் பண்ணிட்டு அவனுக்கு பாட்டுக்கு போயிருவானுங்க. இவனுக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தான் ஒண்ணும் புரியல. ஆனா என்ன நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு மட்டும் நல்லா புரியுது. அந்த கிளவி உங்களை போட்டோ எடுத்துட்டு என்னன்னு சொல்லி அனுப்புனா ஜஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்க ஒப்பீனியன் மட்டும் தான் கேக்குறேன். ஆனா கடைசியில இல்லீகல் என்ட்ரின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டா அப்படின்னா நம்மள ஏமாத்திட்டாங்க, ஃப்ராடு அப்படி இப்படிம்பா. இன் கேஸ் இல்ல உங்களை எல்லாம் உள்ள விட முடியாதுன்னு நம்ம ஆளுகிட்ட சொன்னா என்ன பண்ணிருப்பாங்க, வெறித்தனமா ஏதாச்சும் அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு உள்ள வந்திருப்பாங்க. இல்ல பில்டப் தேவையாங்கிற மாதிரி கேப்பான். நமி காண்டாயி கத்திட்டு கிடப்பான். இப்ப என்னமோ ஒண்ணு நம்ம ஆளுகளுக்கு பிரச்சனைங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. செகண்ட் டிகிரி கிரிமினல் ஆயிட்டீங்கல்ல, இனிமேட் எல்லாம் எங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி தூரத்துல நின்னே பேசுவாங்க. ஏன் இவ்வளவு இடைவெளின்னு கேட்டா சேஃப்டி ஆமா. லூஃபிக்கு சிரிப்பா வரும். நமிய பார்த்து நீ ஏன் இங்க வந்த, அங்கேயே அதே இடத்துல இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி சொல்லுவான். என்னடா சொல்ல வரேன்னு கேட்டா எப்படியே உங்களை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால அந்த இடத்துக்குள்ள போய் அது என்ன ஏதுன்னு ஒரு பெரிய அட்வென்ச்சர் பண்ணுவோமே. இப்ப நமி மட்டும் வராம இருந்திருந்தானா சாலியா அவளை தேர்றோன்ட்டு அங்க வந்திருக்கலாம். ஆனா அவசரப்பட்டு வண்டியம்மா அட சண்டால பயலே, அது என்ன அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு மண்டையிலே ஒரு அடி. உனக்கு என்ன பெரிய அட்வென்ச்சர் கேக்குதான்னு காண்டாவாளா. அப்பவே சாப்பர்கள்லாம் செம்மையா பீதி ஆயிரும். சஞ்சியோட காலை போய் புடிச்சுக்குவான். இங்க நமி விடுறதா இல்ல, ஏன் கூடாம அடிச்சுக்கிட்டே சொல்லுவா. இந்த ஐலாண்ட்ல இருக்கவனுங்க எல்லாம் எவ்வளவு மோசமா இருக்கானுங்க தெரியுமா. இவனுங்களே எப்படி இருக்கானுங்கன்னா இவனோட காட் எப்படி இருப்பான். ஒருவேளை சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்துச்சுன்னா எல்லாமே காலி, கண்டிப்பா திரும்பி வரவே முடியாதுன்னு ஒரே அடி அடிச்சு தெரிய விடுவா. நம்ம பைய கேஷுவலா எந்திரிச்சு உட்காந்து நீ வேணா இங்க வெயிட் பண்ணுமா, நாங்க வேணா போயிட்டு வரோமா. அதெல்லாம் முடியாது, நம்ம எல்லாருமே ஒன்னாதான் கிளம்பணும்பா. நம்ம பைய தலைய நீட்டி வச்சு நீ என்ன லூசான்னு கேப்பான். ஆமா லைஃப்ல இவங்களுக்கு இது ஒரு முக்கியமான அட்வென்ச்சர், போனா நிறைய காசு கிடைக்கும் பானா, காசை விட உயிர் முக்கியம்டான்னு கீழே ஒரே அடி மண்ணுக்குள்ள போய் தலை மாட்டிக்கும். உடனே சஞ்சய் சூப்பருமா அவனுக்கும் ஒரு அடி தெரிச்சிருவான். அப்ப உசோப் என்ன சொல்லுவான், இவங்க என்னென்னமோ வேலைத்தனம் எல்லாம் பண்ணி தான் ஸ்கை ஐலாண்டுக்கே வந்தாங்க, வந்தது சேஃப்டியா வந்துட்டாங்க, ரிட்டர்ன் போறதும் அதே மாதிரி போய் சேரணும்ல. சோ ப்ளூ சீக்கு போறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கொனிஸ் கிட்ட கேட்பான். அவ வழி இருக்கும்பா, ஆனா அதை சேஃப்னு அவளால சொல்ல முடியல. எப்படின்னு கேட்டா இவங்க கிளவுடோட எண்டுக்கு போகணுமாமா. அதேங்கடா இருக்குன்னு கேட்டா ஈஸ்ட் சைடு இருக்காமா, ஆனா ரொம்ப தூரம் போகணும். சோ அப்படியே அங்க போறதுக்கு முன்னாடி இவங்க கீழே இருக்க அந்த ஒயிட் சீக்கு போகணும். அங்க இருந்து தான் இவங்க அந்த கிளவுடோட எஜ்ஜுக்கு போக முடியும். உடனே உசோப்புக்கு செம ஹாப்பி, இவ்வளவுதானா ஃப்ரீயா விடுங்க சும்மா தட்டி தூக்கிடுறேன்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். ஆனா லூஃபி என்னால எல்லாம் வர முடியாது நீருவான். ஆட மூளைகட்ட மூஞ்சூரு சாக போறோன்னு தெரிஞ்சு ஏன்டா இங்க இருக்கிற அறிவு இருக்கா உனக்குன்னு திட்டுவான். அப்படி நம்ம பையன் மட்டும் இங்க இருந்தானா கண்டிப்பா கோனிஸ்க்கு அவங்க அப்பாவுக்கு ஆபத்து. தேவையா இதெல்லாம் ஒண்ணு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லாம்பா. இப்ப என்னன்னா இவங்க என்னதான் இங்க இருந்து விழுந்தடிச்சு ஓனாலும் கண்டிப்பா இவங்கள போக விட மாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது ஸ்கைப்பியால இருந்தா என்ன, போக ட்ரை பண்ணா என்ன, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இவங்க எங்க இருக்காங்கிற மேட்டர் நல்லாவே தெரியும். அதனால இந்த இடத்தை விட்டு போறது மட்டும் தான் சேஃப்டி. பேசாம என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டு போவா. போறப்ப அப்பா பொண்ணுக்கு தேங்க்யூ சொல்லிட்டே போவாளா. அந்த டைம் லூஃபி திடீர்னு ஸ்டாப் ஆவான். என்னடான்னு கேட்டா அவன் வீட்டுல மிச்சம் வச்சுட்டு வந்தாயிலே சாப்பாடு, அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டுமான்னு கேட்பான். தாராளமா எடுத்துக்கங்க. உடனே சஞ்சயை கூப்பிட்டு சாப்பாடு கொஞ்சம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவானா. சஞ்சய்க்கு வேற வழி இல்லாம சரி ரைட்டு சாப்பாடு மட்டும் தானே கேட்கறான், ரெடி பண்ணி கொடுத்துடலாமா. யூசோப் அந்த பகையா கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்பான். என்னன்னா அவன் ஒரு இன்ஜினியர் தானே, கண்டிப்பா ஷிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருப்பான். அதுல ஒன்னு ரெண்டு ஐட்டம் தேவைப்படுது, கொடுக்க முடியுமான்னு கேட்பான். ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, என் கூட வீட்டுக்கு வாங்க நான் எல்லாத்தையும் எடுத்து தர்றேன். சரி ரைட்டு இப்ப 3 பேரும் கிளம்பிட்டாங்களா. நமி கத்திட்டு கிடப்பா, ஏண்டா இங்க ஒருத்தி நின்னுட்டு இருக்க, என்ன கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்கன்னு. அட நம்ம புது அட்வென்ச்சருக்கு சாப்பாடு வேண்டாமா, நாங்க போய் சாப்பாடு ரெடி பண்றோம், நீங்க கப்பலை ரெடி பண்ணி வைங்க, வேற லெவல்ல நம்ம அங்க போய் மாஸ் காட்டணும்னு சொல்லிட்டு போவான். அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம பையன் திருந்தவே இல்ல, மறுபடியும் அங்கதான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஜோரோ ரோபின் சாப்பாட்ட கத்திட்டு இறப்பான். அங்க போனா கண்டிப்பா நம்ம எல்லாருமே செத்துருவோம், அது ரொம்ப ரொம்ப மோசமான இடம்னு சொல்லுவாளா. அவன் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணாத, நீ லூஃபி கிட்ட பேசி கேட்டு அவன் மட்டும் கிளம்பிடுவானா. என்ன யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நைஸா சாப்பரை பிடிப்பா. ஏப்பா சாப்பரு நீ என் பக்கம் தானேன்னு. உடனே ஜோரோ நிக்காத ஓடு ஓடு ஓடுன்னு அவனை கிளப்பி விட்டுருவான். ஜோரோ தெளிவா சொல்லிடுவான், லூஃபி ஒரு டைம் முடிவு எடுத்துட்டான்னா அந்த லூசு பையெல்லாம் மாத்தவே முடியாது. ஏன் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணாலுமே அவன் கேட்க மாட்டான். அதனால பேசாம அடுத்த வேலையை பாப்போன்ட்டு கப்பலை ரெடி பண்ண ஆரம்பிப்பானா. நமி சொல்லிடுவா, அப்படின்னா நான் வரல நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு. ஏன்னா அங்க இருக்க பஞ்சாயத்தை அவன் நேர்ல பாத்துருக்கா, அந்த பயத்துல வரமாட்டேங்கிறா. தாராளமா இருந்துக்க, ஒரு பஞ்சாயத்தும் இல்லன்னு சொன்னா அதுக்குமே கத்துவா. அப்படின்னா இனி அவங்க கொண்டுருவாங்க இல்லையா பரவாயில்லையான்னு. அப்படின்னா எங்க கூடவான்னு சொல்லிட்டு உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிருவான். அவளுக்கு கொலை காண்டாவும். உடனே ரோபின் கிட்ட பேசாம நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து லூஃபி அடிச்சு போட்டுருவோமான்னு கேப்பா. அது எப்படி பாசிபிள், வாய்ப்பே இல்லாம்பா. அதுவும்
அதுவும் கரெக்ட் தான். பேசாம அந்த முட்டா பயலுக ஒயிட் பேரட்ஸ் கூடயே சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம்பா. எப்படியும் இப்ப அவனுக்கு அடி வாங்கினதுக்காக ஆளுல தான் கூப்பிட்டு போயிருப்பானுங்க. நடக்கிறது நடக்கட்டும்பா. அங்க இருக்க காட்டுக்குள்ள அந்த கேப்டன் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு கடவுளையும் அவங்கள வழிபடுறவங்களையும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, அவங்க எல்லாம் அசைக்க முடியாத மலை மாதிரி உங்களுக்காண்டி தான் அந்த புனித இடத்துல அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆங்கரை எடுத்த உடனேயே உங்களுக்கு ஆப்பு ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் எங்க அப்பர் யார்டுல ரெடியா இருங்கன்னு சொல்லி அந்த இடத்த அப்படியே பயங்கரமா காட்டுறானுங்க. இங்க அதெல்லாம் தெரியாம நம்ம ஆளுங்க பாட்டுக்கு வேலையை பார்ப்பாங்களா? அந்த டைம் கோனிஸ் கப்பல்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசணும்பா. வாமான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசினா இவங்கள ஒயிட் சீக்கு போசனால அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான கிளவுட் கரண்ட் இருக்காமா, அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போதும் இவங்க எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம சேஃப்டியா கீழே போய் சேர்ந்துடலாம். அதுக்கு இவங்க வேஸ்ட் ஓஷனை தாண்டி அதுக்கப்புறம் ஒயிட் சீக்கு போகணும். அப்பதான் எந்த பக்கமுமே திசை மாறாம ஈஸ்ட் சைட்ல இருக்க ஒயிட் சீயோட எண்டுக்கு போய் சேருவாங்க. இதை கேட்டவொன்னே நமிக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எப்படியாச்சும் அடிச்சு புடிச்சு போயாச்சும் அந்த கிளவுட் கரண்ட்டை புடிச்சிருவோம். அப்பதான் எந்த பஞ்சாயத்தும் இல்லன்ட்டு பயங்கரமா யோசிப்பான். என்னன்னா இப்ப லூஃபி வேற அட்வென்ச்சர் போகணும்னு சொல்லிட்டு இருக்கானே, அங்க எல்லாம் போனா உசுறு போறது கன்ஃபார்ம். எப்படியாச்சும் அவனை ஏமாத்தி அந்த கிளவுட் கரண்ட்டுக்கு மட்டும் போய் சேர்ந்துட்டோம்னா எல்லா பிரச்சனையும் ஓவரும்பா. உடனே சாப்பர் அவனுக்கு மட்டும் மேட்ரு தெரிஞ்சது அவ்வளவுதான்பா. ராபினும் அதான் சொல்லுவா. ஏன்னா பையன் அவ்வளவு சீக்கிரத்துல கிவ் அப் பண்ற ஆளா? கீழேயே போனாலும் திருப்பி மேல வராமையா இருப்பான். கோனிஸ் நான் அந்த கிளவுட் கரண்டோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கைடு பண்றேன், நீங்க எப்படியாச்சும் அதை பிடிச்சி அங்க இருந்து கிளம்பிருங்கப்பா. ஆனா அதை பண்ணணும்னா அந்த முட்டா பையல ஏமாத்தணுமே, கண்டுபிடிச்சான்னா கண்டிப்பா பெரிய ரகலை பண்ணுவான். பரவாயில்ல அதை நாங்க பாத்துக்கிறோம்பா. சரி அப்ப ஆங்கர் எல்லாம் எடுத்துட்டு எனக்காண்டி வெயிட் பண்ணுங்க, நம்ம உடனே கிளம்பிடலாம். உடனே தேங்க்யூம்பாங்க. அவளும் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவா. ஆனா அவளுக்கு அப்படியே வேர்க்கும். அதை நம்ம ரோபின் நோட் பண்ணிடுவா, ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு. அதே நேரம் இங்க சஞ்சி கஷ்டப்பட்டு பேக் பண்ணிட்டு இருந்தா லூஃபி சாப்பாடு வெளின்னு வெளுத்து கட்டிட்டு இருப்பான். வேணாண்டா சும்மாறான்னு சொன்னா கேட்கவே மாட்டான். இனி எக்ஸ்ட்ரா டீ வேற கொடுங்கன்னு கேட்பான். அதெல்லாம் முடியாது பேசாம இருன்னு சொல்லிட்டு திரும்பினா அங்க கோனிஸ காணும். அவ மத்தவங்கள பார்க்க போயிருக்கா. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க நான் பண்றேன்னு சொல்லிட்டு டீயை ஒரு ஜக்கில கொண்டு வருவாரு. அதை ஜக்கோட புடிங்கி அப்படியே வாயில ஊத்துவான். இங்க உசோப்பு அந்த ஃபாக்ஸ் கிட்ட நான் அப்படி இப்படி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிக்கிட்டே வேணுங்கிற ஐட்டத்தெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு இருப்பான். இதுல வேற அந்த கப்பலே என்ன நம்பிதான் ஓடுது. நான் மட்டும் இல்லன்னா கண்டிப்பா அந்த கப்பல் அசைய கூட செய்யாது. அந்த கப்பலுக்கு நான் ஒரு ஸ்னைப்பர் அண்ட் கோ கேப்டனுங்கிறதுனால எல்லா வேலையுமே என் தலையில தான் வந்து விழுது. என்ன எல்லாருமே கேப்டன் உசோப்புன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு கிடப்பான். இங்க சஞ்சி ஃபுட் எல்லாத்தையுமே பயங்கரமா கலரா அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க கோனு சொல்லி முடிச்சுட்டு கிளம்பிடுவாளா. இங்க நமிக்கனா செம ஹாப்பி. ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல இருந்தாலாமா. இப்போ ஒரு வழி கிடைச்சிருச்சுல்ல, அதனால ஒரு கை பார்த்தலாமா. ரோபினுக்கு ஒரு சின்ன டவுட், நிஜமாவே அந்த மாதிரி கிளவுட் கரண்ட் ஒன்னு இருக்கான்னு. ஏமா ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, அப்படி ஈஸியா கீழே போற கரண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கை ஐலாண்டுல ஏகப்பட்ட பேர் தப்பிச்சிருப்பாங்கல்ல. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. அப்படின்னா ஏதாச்சும் பஞ்சாயத்தா தானே இருக்கும்பா. ஆனா நமி அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. மக்கள் மேல வர்றக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது வந்தவங்க எப்படி அவ்வளவு சேஃப்டியா ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும்? கண்டிப்பா கஷ்டம் தாங்கிற மாதிரி சொல்லுவா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்லோவா தான் போய் ஆகணும். சோ அந்த டைமுங்கும் போது ஏதாச்சும் தேவையில்லாத பஞ்சாயத்தா இருக்கும். சோ நம்ம ஆங்கரை எடுத்தோடனே சட்டு புட்டுன்னு கிளம்பிடுவோம். எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்காருன்னு சொல்லிட்டு அவ கேஷுவலா அங்க வேலையை பார்க்க ஆரம்பா. இங்க கோனிஸ் போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கப்பல அப்படியே ஒரு செகண்ட் லுக் விட்டுட்டு போவா. ஏதோ பஞ்சாயத்து பண்ணி விட போறான்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா என்னன்னு தெரியல. இங்க அது தெரியாத நம்மளுக்கு எல்லாம் கேஷுவலா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா தூரத்துல ஏதோ ஒரு பர்பிள் லைட் ஒன்னு ஒரு செகண்ட் மினிட் போகும். அப்படியே எங்க காட்டுறாங்க நம்ம சஞ்சி பயங்கரமா சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பானா. அப்ப கோனிஸ் அப்படியே தயங்கி வருவா. அப்ப நம்ம சஞ்சி சாப்பாடெல்லாம் அடுக்கி வச்சிருக்க பார்த்து வாவ் பார்க்கவே அழகா இருக்கும்பா, உங்களுக்கு வேணும்னா நீங்களே சாப்பிடுங்க, உங்க பேரை வேணா இதுல பச்சை குத்தி தந்துடுறான்பா. உடனே லூஃபி வயித்துக்குள்ள போன உடனே அழிஞ்சு போயிருமேடா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு அவன் செஞ்ச சாப்பாடு எடுத்து அவன் பாட்டுக்கு தின்னுட்டு இருப்பான். உடனே சஞ்சய் கத்த அவன் கத்த ஒரே காமெடியா இருக்கும். அந்த டைம் முசோப்பு வெளியில போய் கப்பலை பாப்பான். அவனுக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணுது. அப்ப அந்த மேகத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பிச்சுக்கிட்டு வேகமா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவும் தெரியாம இவங்க ஜாலியா கப்பல்ல லூஃபி மத்தவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா கீழ இருந்து ஏதோ ஒண்ணு பிச்சுக்கிட்டு மேல வரும். அது வந்த உடனே நம்மளால கப்பல் கண்ட மேனி ஆதுரும். என்னன்னு தெரியலையேன்னு பதறிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த போலீஸ்காரன் நன்னா மாட்டின்ட்டாங்கன்னு வெள்ளத்தனமா சிரிக்கிறதோட ஏதோ சரியில்லையேன்னு சொல்லி உசோப்பு கைய காட்டுவான். எல்லாம் அரக்க பறக்க வந்து பாப்பாங்க. லூஃபி தான் என்னப்பா நம்ம இல்லாம அங்க ஏதோ பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல, நானும் போகணும்பா. என்னாச்சுன்னு சொல்லி சஞ்சய் மோனாக்குள்ள செக் பண்ணி பாப்பான். பார்த்தாங்க நமி பதறிட்டு இருப்பா. அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, என்ன அவ டி-ஷர்ட் மாத்திட்டான்னு சொல்லி அதை நினைச்சு கவலைப்படுவான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க. கப்பல் அது பாட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டு இருக்குது. எங்க இவ்வளவு வேகமா போறாங்கன்னு ஒண்ணும் புரியல. அண்ட் இன்னொரு காமெடி என்னன்னா கப்பல் ஸ்ட்ரெயிட்டா போகல, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது. அதுலயே நல்லா தெரியுது அவங்க செயல் பண்ணி போல கப்பலுக்கு அடியில வேற ஏதோ இருக்குன்னு. இங்க கொனிஸ் கிட்ட எந்த ஒரு பதட்டமுமே இல்ல. அப்படியே சோகமா ஸ்டாச்சு மாதிரி நிப்பா. இங்க நம்மள கப்பலுக்கு அடியில காட்டுறாங்க. ஏதோ ஷேடோ மாதிரி தெரியுது. பெரிய உருவம் தான், ஆனா என்னன்னு தெரியல. கப்பலை எது புடிச்சிட்டு இருக்குன்னு தெரியாம நம்மளுக்கு ரொம்பவும் பதறுவாங்க. ஜோரோக்கு என்ன டவுட்னா ஒருவேளை அவ சொன்னாலே கிளவுட் கரண்ட் அது இதுதானாங்கிற மாதிரி டவுட்டா கேட்பான். ஆனா இத பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியல. கீழ இருந்து ஏதோ கொடுக்கு மாதிரி எல்லாம் வந்திருக்கு. என்னவா இருக்கும்? நீங்க சஞ்சி உசோப்பெல்லாம் பீதியில இருப்பாங்க. அப்ப அந்த பகையா பார்த்துட்டு அதுன்னு ஷாக் ஆவான். என்னடான்னு பார்த்தா டப்புன்னு ஒரு பெரிய சைஸ் நண்டு ஒண்ணு மேல வரும். அது தலையில பார்த்தா கார்டன் எழுதி இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒயிட் சீயோட சூப்பர் எக்ஸ்பிரஸ் லாப்ஸ்டர். கப்பல் அப்படியே தூக்கிட்டு போகுது. அவ்வளவுதான், அத்தனை பேத்துக்கும் அள்ளு விடும். நல்ல வேலை ஜோரோவும் ரோபினும் அங்க இருக்காங்க. இது எங்க இவங்களை இழுத்துட்டு போகுதுன்னு தான் ஒன்னும் தெரியல. ஜோரோ என்ன சொல்லுவானா, இன்னும் நமக்கு டைம் இருக்கு, நம்ம இந்த ஷிப்ல இருந்து குதிச்சிடலாமா. ஆனா
ஆனா ஷிப்பை விட்டுட்டு எப்படி வருது? அதுவும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்ல. இது சொன்னதுக்கு ஜோரோ நான் ஷிப்ல இருக்கேன், நீங்க எல்லாம் கிளம்புங்கம்பா. நான் நம்பி அப்படியெல்லாம் தனியா விட்டுட்டு போக முடியாது நீர்வா. ஜோரோக்கு வேற வழி இல்ல, அந்த லாப்ஸ்டரை காலி பண்ணிடலான்னு சொல்லி அது மேல ஒரு ஜம்ப போட்டு கத்திய வச்சு கண்ணா பின்னான்னு வெட்டுன்னு வெட்டி தள்ளுவான். அவன் வெட்டும் போதெல்லாம் தீப்பொறியா வரும். ஆனா அதோட ஷெல்லுக்கு எதுவுமே ஆகல. என்ன பண்றது, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டப்புன்னு உடைய ஆரம்பிக்கும். அதாவது லேட்டா ஒர்க் ஆகுது. ரோபின் பார்த்துட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பேசாம கப்பலுக்கு வாம்பா. ஏன் அப்படி சொல்றான்னு கேட்டா, நீ என்னதான் பண்ணாலும் அது அதோட லுக்க மாத்தமே தவிர அது மூவ் பண்றதை ஸ்டாப் பண்ணாதுங்கிற மாதிரி சொல்லுவாளா. அந்த டைம் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்ட். என்னடான்னு பார்த்தா பெரிய சைஸ் வாய் வச்சுக்கிட்டு டிராகன் மாதிரி பெரிய சைஸ் மீனுங்கெல்லாம் கத்திக்கிட்டே வேகமா வருங்க. அதை பார்க்கும் போதே தெரியுது இவங்களை ஃபாலோ பண்ணி தான் வருதுன்னு. இந்த டைமுங்கும் போது இவங்க கப்பல்ல இருந்து ஜம்ப் பண்ணாங்க, அவ்வளவுதான் லபக்குன்னு ஒரே கல்புல வாயில அள்ளி போட்டுட்டு அப்படியே போயிருங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க கண்டிப்பா எஸ்கேப் ஆக முடியாது. சரி, இன்கேஸ் இவங்க ஒன்னா சேர்ந்து அதுகளை காலி பண்ணிட்டா கூட இதே மாதிரி இன்னொரு பேட்ச் கண்டிப்பா வரும். நம்மளால இனிமேட்டு எதுவுமே பண்ண முடியாது. இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சும்பா. அட வேற ஒண்ணும் இல்ல, கடவுளோட ஹெவன் ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஆளுங்களை அனுப்பி இவங்களை அட்டாக் பண்றதை விட இவங்களையே அலேக்கா ஸ்பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டா என்ன ஒரு வில்லத்தனமான வேலைங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் நம்பி ஃபீல் பண்ணுவா, பேசாம நான் அவனுக்கு கூடிய ஐலாண்டுக்கு போயிருக்கலான்னு. அதுக்கப்புறம் லூஃபி, உசோப்பு, சஞ்சய்னு தொண்டையிலேயே ஏத்துவாளா. கப்பல் நிக்காம பீச்சிக்கிட்டு போகும். பின்னாடி செக்யூரிட்டிக்கு அந்த டிராகன் மீனுகள்லாம் வேகமா வருமா. இது எல்லாத்தையுமே அந்த கேப்டன் கின்லே பார்த்துட்டு கேவலமா சிரிப்பான். நல்லா மாட்டிட்டாங்க, இதுக்கப்புறம் எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு. இங்க இவங்க மூணு பேரும் பேன்னு பாத்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியல. சஞ்சிக்கு இன்னும் டவுட் என்னன்னா, ஏன் டிஷர்ட் மாத்தனா சரியில்லையேன்னு அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணுவான். ஆமாண்டா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டா லூஃபி, இது பார்க்கவே கொடூரமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுடா லூஃபி, என்ன பண்ணலாம்னு கேட்டவொடனே அவன் கேஷுவலா இப்ப அவங்க எங்க போயிருப்பாங்க அது தெரிஞ்சா போதும். உசோப்பு வேற எங்க அங்கதான்னு சொல்ல வாய் எடுப்பான். ஆனா சொல்லத அப்படியே ஸ்டாப் பண்ணுவான். ஏன்னா அந்த தடை செய்யப்பட்ட இடத்துக்கு தான் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சா இவங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிருவான்ல அந்த பயம். அதனால அந்த பகையாகிட்டே எங்க போறாங்கன்னு மூணு பேரும் கேட்பானுங்க. சூப்பர் எக்ஸ்பிரஸ் லாப்ஸ்டர் வந்து காடோட மெசஞ்சர். அது எப்போ எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணாலுமே அதை காடுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கும். அது வேற எங்கேயும் போல நார்த் ஈஸ்ட்ல இருக்க அப்பர் யார்டுக்கு தான் போகுதுன்னு டெரரா சொல்லுவான். ஆக்சுவலா அது ஒரு பயங்கரமான இடமாமா. அங்க போன எல்லாருமே காலி, அவ்வளவுதான், சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சஞ்சியால தாங்க முடியல. எது நமியையும் ரோபினையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுமா? ஓ கடவுளே, என்ன கொடுமைமா. உசோப்புக்கு காண்டாவும். அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன இழிச்ச வாங்கலாடான்னு சஞ்சி கடவுளையே வண்டியா திட்டுவான். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்டயே வந்து மோதுவான்னு. அவன் கோவப்பட்டதை பார்த்து கோனிஸ் கையில வச்சிருந்த ஃபாக்ஸ் பயந்து போய் ஒரு மூலையில உட்காந்துக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான கோவம். உடனே பகையா என்ன சொல்லுவாரு, அப்படித்தான் பண்ணுவாங்கன்ட்டு இல்ல, அங்க ரெண்டு விதமா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களாமா. ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்றது, இன்னொன்னு சோதிச்சு பாக்குறது. அவங்க இப்போதைக்கு ஹாஸ்டேஜஸா தான் போறாங்க. இனி எல்லாமே கடவுளோட கையில தான் இருக்கு. அங்க மட்டும் ஜட்ஜ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, மூணு பேர்த்தையுமே அப்படின்னு இழுப்பான். என்னையா சொல்ல வர்ற, என்ன சொல்ல வர்றன்னு சஞ்சி சமகால கேட்பானா. அங்க போறதுக்கு ஒரு மேப் ஒன்னு இருக்கு, அது இருந்தா போதும்னு மண்டைய சொறிவாரு. அப்ப நம்ம உசோப்பு என்கிட்ட ஸ்கைப்பியாவோட மேப் இருக்குன்னு எடுத்து காட்டுவான். அட மேல இருந்து ஒரு கப்பல் விழுந்து அதுல இருந்து எடுத்தாங்களே அந்த மேப் தான் இது. இது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப பழைய மேப். ஆனா ஐலாண்டோட ஷேப் எல்லாமே இப்படியே தான் இருக்கு. எல்லாம் கொஞ்சம் சோகமா இருப்பாங்க. மெயினா அந்த கொனிஸ் பிள்ளை ரொம்ப ரொம்ப சோகமா இருப்பா. லூஃபி அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நல்லா தான் இருப்பாங்க. எங்க போகணும்னு மட்டும் சொல்லுங்கம்மா. இப்போ இவங்க இருக்க இடம் இந்த இடம், அதாவது இந்த முக்குல. ஆனா அவங்கள தூக்கிட்டு போற அந்த இடம் அப்படியே லெஃப்ட்ல அப்பர் டைரக்ஷன்ல இருக்கு. சொல்ல போனா அது நார்த் ஈஸ்ட் சைடு. அதோ அந்த இடம். அங்க போறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. மில்கி ரோட ஃபாலோ பண்ணி போனாலே போதும், அந்த ஐலாண்டுக்கு எப்படியாச்சும் போய் சேர்ந்துடலாம். கொஞ்சம் சீக்கிரம் போனா இவங்க டயல் போட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த ஃபாரஸ்ட கிராஸ் பண்ணி போங்க, உங்களுக்காண்டி அங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்கம்மா. உசோப் என்ன சொல்லுவான், எதுக்கு தேவையில்லாம ஐலாண்டுக்கு நடுவுல பூந்து போய் பஞ்சாயத்து எழுத்து வைக்கணும், போட் எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்தி போக வேண்டியதானே. ஏன்னா அந்த லோப்ஸ்டரும் அப்பர் யார்டுக்கு போறதுக்கு அந்த வழியை தான் யூஸ் பண்ணுது. அப்ப அப்படி போலாமேன்னு கேட்டா அப்படி எல்லாம் போக முடியாதாமா. ஏன்னா இந்த மேப்புக்கும் இப்ப இருக்க அப்பர் யார்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த லாப்ஸ்டர் போயிட்டு இருக்கே ஒரு மில்கி வே ரோடு, அது ஆக்சுவலா இந்த ஐலாண்டு ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. சோ அதுல சின்னது பெருசுன்னு ஏகப்பட்ட ரோடு பிரியும். அதுல எல்லாம் போனாங்கன்னா கரெக்டான பாத்துல போகலைன்னா கண்ட மேனிக்கு எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பாங்க. அதனால இவங்க ஐலாண்டு வழியா போனாதான் கரெக்டான இடத்துக்கு போய் சேர முடியும். சஞ்சய் கேஷுவலா சொல்லுவான், என்ன ஆனாலும் சரி எங்களை எது வந்து தடுத்தாலும் வச்சு செஞ்சிருவோமா. அப்பதான் அவர் இன்னொரு குண்டு தூக்கி போடுவாரு. என்னன்னா அங்க இருக்க கெனால்ல மனுஷங்களை சாப்பிடுற மீன் இருக்காமா, அதனால கொஞ்சம் பார்த்து போங்கம்மா. உசோப்புக்கு அள்ளு விடும். ஆனா லூஃபி அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரியே இல்ல. அவன் தான் எதா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவானே. ஆனா என்ன இவங்க போற வழி மொத்தத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. சஞ்சய் கேஷுவலா, இப்ப என்ன எங்க ஃப்ரெண்டையும் ஷிப்பையும் காப்பாத்தி கொண்டு வரணும்னா நேருக்கு நேரு போய் பார்க்கணும், அவ்வளவுதானே, தெரிவிக்க விட்டுலாமா. ஆனா இப்ப என்ன பஞ்சாயத்துன்னா அந்த அப்பர் யார்ல ஒரு 4 பிரீஸ்ட் இருக்காங்க. அவனுங்க எல்லாம் இமேஜின் பண்றதை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொன்னா லூஃபி கேத்தா அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துல ஈஸி தான், வேலையை முடியணும்னா அந்த 4 பேர்த்தையும் தூக்கி போட்டு துவன்னு துவச்சா போதும், பஞ்சாயத்து ஓவர்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலா சிரிச்சிட்டு இதுக்கப்புறம் தான் செம்ம ஃபன்னா இருக்க போதுமா. இவனுக்கு என்ன இவ்வளவு கேஷுவலா இருக்கானுங்கன்னு அவரே பார்த்து மிரண்டுருவாரு. அப்படியே அந்த மில்கி வே ரோடையும் காடையும் பயங்கரமா காமிச்சு இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.